நாளினாலே இந்த 3ஆம் மாதத்திலே நாம் 4ஆம் வாரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அவருடைய கண்மணியை போல பாதுகாத்துக் கொண்டு ஒரு தாய் தூக்குவதோடு ஒரு தந்தை சுமப்பது போலும் நம்ம சுமந்து கொண்டு வந்தார். எல்லாமே அவர் கிருபை தான். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அவர் சுத்த கிருபை. அவர் கிருபையினாலே நம்மை மூடி மறைத்துக் கொள்ள முடியாது. அவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம், கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றிலும் மேலாக அவர் நம்மை ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, அவர் ஆராதிக்க முடியாது, நல்ல ஃபெலோஷிப் ஐக்கியத்தை உண்டு பண்ண முடியாது. அது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியாது. நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே அப்பா விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்கிறப்பா, விசுவாசனுக்கு பிழை நம்பிக்கை உண்டு என்று சொன்ன தேவனே, அப்பா விசுவாசத்துக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவனே, அப்படி விசுவாசத்தோடு பாக்கியவான் என்று இருக்குது. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. உங்களுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமாம். சகோதரர் வந்து பாடல்களை பாடுவார்கள். ஸ்கிரீன்ல பாடல்கள் போடப்படும். அதை பார்த்து நல்ல உற்சாகமாய் நீங்க கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அந்த பாடல்களை கூட சேர்ந்து பாட முடியாது. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பாடல்கள் வந்து எல்லாம் பைபிளுங்கிற வாசனத்தில் தான் பாடல்கள். அதை உணர்ந்து பாடுங்க. நீங்க அப்படியே அந்த அந்த உணர்வு இருந்தால் தான் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட நாம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில கூட ஆண்டவரே, இந்த 3வது மாதம் 4வது வாரத்துல ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து இசப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவே நீர் கொடுத்த எல்லா சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடியவரை பிரசன்னம் ஆளுகை வழிநடத்த ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற தேவன் நீர் நிரப்பும்படி கூட ஜெபிக்கிறோம். பாடல் மூலமா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட ஆண்டவரே உதவி செய்யுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீர் அபிர்விதமாய் ஆசீர்வதிங்க. வரை தடப்பட்ட மக்களையும் நீர் துரிதமாய் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே எல்லா காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 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 கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் மறக்காம, நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடாதபடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கும்படியாய் இந்த நாளில வந்திருக்கிறோம். நம் ஆத்துமாவே நன்றி சொல்லு என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலையில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்மை சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்மை படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமொழி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமொழி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிராகி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிராகி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஆமென். ஓடினாலும் நடந்தாலும்
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமாவை எல்லாரும் நம்ம கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம்பா, அதை நாங்கள் சொல்லி முடியாது. ஆத்மாவே என்னாலும் நன்றியோடு அவரை துதித்திருன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாம் பேசிக்கொண்டு ஆண்டவரை ஜெபத்துல ஆண்டவரை நினைத்து கொண்டு வாழும்போது நன்மைகள் ஏராளம் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாளில கூட உயிரோடு எழுந்தவர் இந்த நாளில நம்மளோடு கூட இருக்கிறார். உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் எல்லோரும் உற்சாகமாக நாம் பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இன்னொரு முறை. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா,
பாதாளத்தை வென்றவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாளில கூட ஜீவனோடு இருக்கிற தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நினைத்து துதித்து கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். நம்மளை போல பாக்கியம் பெற்ற மக்கள் யாரும் இல்லை. ஏன்னா அவரை பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நாம் பாக்கியவான், பாக்கியவதி என்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளில பாக்கியவானாய் பாக்கியவதியாய் எங்களை அழைக்கிற தேவன். ஆண்டவரே இந்த நாளில கூட பாடுகிற பாடலை தேவனீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லோரும் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மன்னை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்.
பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புனார் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புனார் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பார் ஆமென் சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் ஆகாயத்தின் கொடி போல் என் மேல் நிலைப்பதில்லை ஆகாயத்தின் கொடி போல் என் மேல் நிலைப்பதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புனார் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்புனார் பாக்கியவா அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே ஹல்லேலூயா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான் என்ற பாடல் முடிவு பரியந்தம் உண்மையே நம்பியிருப்பேன் என்று பக்தன் பாடியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரையே நம்பி முடிவு பரியந்தம் நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்று பக்தன் சொன்னது போல முடிவு பரியந்தம் அவரையே நாங்கள் நம்பி ஆண்டவரே இயேசுப்பா இந்த நாளில பாடல் மூலியமாய் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த முடிவு பரியந்தும் நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கும்படி இயேசுப்பா பாதாளத்தை வென்றவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று இயேசுப்பா ஆத்மாவிலே நாங்கள் நன்றி சொல்லும்படி இயேசுப்பா இந்த நாளில பாடலை தேவனீர் ஆசீர்வதித்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விதமான நேரங்களை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிறாய் தகப்பனே. இந்த நாளிலே எங்களை நிரப்புங்கப்பா. கேளுங்க அப்பா கிட்ட நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஆராதனை வேலையிலே கேட்டு பிள்ளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே அப்பாவுடைய கேட்டு மண்டாடும். அவியானவரே நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவனே என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும்
அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர் கொடுத்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு அவர் கடிதம் எழுதும் போது அவரை ஒரு முள் குத்திற்று நான் 3 முறை நான் இயேசுவிடத்திலே கேட்டேன், அப்பா இந்த முள் என்னை விட்டு நீங்க கொடுமனால் நீங்க ஆண்டவரே அப்படி கேட்கும்போது, ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும் என்று சொல்லி அவனுக்கு கிருபையை கொடுத்து இன்னும் அதிகமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய பவுலுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிருபை தந்தார். வாழ்க்கையில கூட பல துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஏன்னா அது எதை மாதிரி? அது கடல் மாதிரி. கடல், ஒரு துன்பம் என்பது கடல் மாதிரி தான். எல்லாமே இருக்கும். கடல் அலைகள் எப்படி கரைக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்பி போவது போல, அது போல நம்ம துன்பமா கடந்து செல்றோம். அல்லேலூயா. அது மாதிரிதான் நம்மளுக்கு துன்பம் கடந்து செல்லும். துன்பத்தை குறித்து எப்போதும் நம்ம அந்த காயத்தை குறித்து நினைவிக்கவே கூடாது, நினைவே இருக்கக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னா, என் கிருபை உனக்கு போதும்பா, என் மகளே, என் மகனே, என் கிருபை உனக்கு போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உனக்கு படகாய் வருவேன், உனக்கு நான் படகாய் வருவேன், உனக்கு நான் படகாய் வந்து உன்னை காத்துக்கொள்வேன். நான் வாழ்க்கையின் படவிலே அவர் ஏற்கொள்ளத்தக்கதாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீ என்னை விட்டு விலக மாட்டீர் என்று நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை எப்போதும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம விட்டு விலக மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். துன்பம் என்னும் கடலிலே நாம் விழுந்திருந்தாலும் அவர் நமக்கு படகாய் வருவார். இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவர் வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும் முன்பாக பாவம் செய்திருப்போம். பாவம் செய்யாத ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம் வாழ்க்கையில அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அந்த பாவம் செய்துட்டோம்னு சொல்லி அந்த நினைப்பை நம்ம இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம பாவம் செய்துட்டோம், பாவம் ஆண்ட விட்டு ஒரு முறை பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு அதுல இருந்து விடுதலை ஆன பிறகு மறுபடியும் அந்த பாவத்துக்கு போகக்கூடாது. அந்த பாவத்தை நாம் அந்த பாவத்தை நாம் போவோமானால் அந்த பாவம் நம்ம மேற்கொள்ளும், அந்த பாவம் நம்ம மேற்கொள்ளும்.
பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கைட்டு விட்டு இறக்கம் பெறுவான் வேதம் சொல்கிறபடி நாம் ஆண்டவத்தில் ஒரு பாவம் செய்துட்டு அவர் அறிக்கைட்டு அது ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அந்த இறக்கத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிட்டீங்கப்பா, என்னை மன்னிச்சிட்டீங்க ஆண்டவரே, நானும் பிறரை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நானும் பிறரை மன்னிக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த மன்னிப்பு கொடுக்கலன்னா அது பெரிய பாவம், பெரிய பாவம். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி நாம கேட்கும்போது பிறருக்கு செய்த காரியங்களிலே நாம் அந்த மன்னிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மன்னிப்பை அவருக்கு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். நான் உன்னை மன்னித்தது போல பிறரை மன்னி என்றார் ஆண்டவர். அந்த மன்னிப்பு நமக்கு வேணும். அப்போ நாம் பாவம் செய்வோமானால், பாவம் மறுபடியும் வாழ்க்கையிலே இடைப்படும் ஆனால் ஆண்டவர் ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவனை மன்னிக்கிறேன், அந்த மன்னிப்பு உனக்கு ஜீவனை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும். ஆனால் மறுபடியும் அந்த பாவத்தில் விழாதபடி உன்னை காத்துக்கொள், உன்னை காத்துக்கொள். நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் உண்டு என்று சொன்ன வார்த்தைப்படி அந்த நாவினாலே பாவம் செய்யாதபடி ஆண்டவரே அப்பா, நான் பாவ நோயாலே வாடும் நேரத்திலே நீதான்பா எனக்கு மருத்துவர், நீதான்பா மருத்துவர், நீதான்பா பரிகாரி என்று சொல்லி அவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஒரு வார்த்தையினாலே நம்மை திருப்திப்படுத்துவார். என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருக்கேன்னு சொன்ன தேவன் பாவத்தை கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதை அகற்றி விடா. கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மையம். ஆண்டவரே என்னை மன்னியோ அது கேட்கும் போது நிச்சயமாய் அவர் மன்னிக்கு தயவுப்படுத்துவர். அல்லேலூயா. பாவ நோயாலே வாடும் ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில எப்போதும் எதிராளியான சாத்தான் நம் வாழ்க்கையில குறுக்கிடும். எதை குறித்தாவது நம்முடைய ஆத்மாவை கெடுத்து போட அவன் எப்போதும் கூடவே இருப்பான். அந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, பவுல் கேட்டது போல இந்த காரியம், இந்த முள் அப்பா, பிறரை நிந்திக்க முள், பிறரை அவதூறாக பேசும் முள், பிறரை மீது போராமல் கொள்ளும் முள், என்னை விட்டு நீங்க கூட ஆண்டவரே, நீங்க போங்க ஆண்டவரே, நீங்க போங்க. வாழ்க்கையில வார்த்தை தவிர உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. எப்படி இந்த சூழ்நிலையும் தகப்பனே பிசாசனை மேற்கொள்ளாதபடி என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை ஒப்புக் கொடுப்பேன் சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு நேராய் அவருடைய திருமுகத்தை
நம் மீது பிரகாசிக்க செய்து நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். நம் கால்களை தள்ளாட விட மாட்டார். எல்லா சூழ்நிலையும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை அவர் மேல வைக்கணும். மனுஷர் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷர் சொல்வதை கேட்டு ஆவியானவரை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. ஆவியானவரை கோபப்படுத்தக்கூடாது. வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான தாறுமாறாக ஏதாவது தோன்றும் போது அவர் பாதத்தில் அமர்ந்து, அப்பா நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ கொடுத்த ஜீவனுக்காக நான் நன்றி செலுத்துக ஆண்டவரே. ஜீவனுக்காக நன்றி செலுத்துவாப்பா. ஜீவன் நீ கொடுத்ததப்பா, நீ கொடுத்தது ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு இந்த ஜீவனிலே, இந்த ஆத்மா ஆவியிலே, ஆவி ஆத்மாவிலே, இந்த சரீரத்திலே அழுக்கானது உள்ளே வராதபடி, அழுக்கான கதை என் மூடிக்கொள்ளாதபடி தகப்பனே அப்பா உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்னு சொல்லி எல்லாவற்றையும் மேலாக அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இயேசுவே உன் நாமமே வல்லமை பெரியதென்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒப்புக் கொடுக்கும் போது மாந்தரின் நடுவில் எந்த அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி அப்பா நீ என்னோடு இருப்பதினால், நீ என் வலது பாசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் போராட்டத்திலும் அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இயேசுவே நீ என்னோடு இருக்க, நீ எனக்கு துணையாய் இருக்க, நான் எப்போதும் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தையின்படி யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா என்று சொன்ன ஒரு வார்த்தை நான் அப்படி உரிமை பாராட்டுகிறேன்ப்பா. நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ பெரியவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையை காட்டி நீ பெரியவர் ஆண்டவரே. எல்லா போராட்டத்தை காட்டி நீ பெரியவர் ஆண்டவரே. நீ எனக்கு நன்மை தான் செய்வீரப்பா, நீ எனக்கு தீமை செய்ய மாட்டீர் ஆண்டவரே. தீமை இடத்தில் இல்லையப்பா என்று சொல்லி நீ என்னோட கூட இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியாது, நான் அறிந்து கொள்ள முடியாது. அப்பா என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவன் சொல்லி அடுத்துல ஒப்புக் கொடுக்கும். அப்போ பிசாசனவன் அப்பால போயிடும், உன்னை மேற்கொள்ள மாட்டான். நேசன் நம்ம கூட இருக்கும்போது, இயேசு நம்ம கூட இருக்கும்போது அவன் நம்ம மேற்கொள்ள முடியாது முடியாது. காரணம் என்னவென்றால் ஆவியானவரே எப்போது என்னோடு கூட இருக்கிறப்பா, என்ன சூழ்நிலை என்னை கைவிட மாட்டேன் என்று நான் அறிந்திருக்கிற ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, என்னோட கூட இருக்கணும்ப்பா. என் ஆவி ஆத்மா சேர்த்து முழுதும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த வேளையில ஆவியானவரை கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நானே கலங்கிடலே. நேசர் என்னோடு துணையாய்
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அந்த பாக்கியம், பிளெஸிங், பாக்கியம் என்பது பிளெஸிங், அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள 3 காரியங்கள் அவசியம். இந்த வருடத்தின் கடைசி 3 மாதத்திலே நாம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கின உடனே முதல்ல ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணினார். பெரிய பிரசங்கம்னா மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கம் பண்ணதினாலே, அந்த மலை பிரசங்கத்தினாலே, வார்த்தையினாலே உலகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், அவருடைய சாம்ராஜ்யம், அவருடைய வருகை எல்லாமே அந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லிட்டார். அதில் இருக்கிற வசனங்கள் 3, அதாவது 5, 6, 7 அதிகாரத்தில் 111 வசனங்கள். எவ்வளோ? 111 வசனங்கள். இந்த வசனத்தை தான் அவள் நாமமாக போட்டுக்கிறாங்க. நான் தவறாக சொல்ல, அவங்களுக்கு தெரியும், புரோகிதருக்கு தெரியும், இது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வசனத்தை அவங்க நாமமாக போட்டுக்கிறாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த 3 இப்படி இருக்கும், நாமம் போட்டிருப்பாங்க.
அந்த 111 வசனங்கள் தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது எச்சரிக்கை இருக்கும், எச்சரிப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பல உலகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள் எல்லாமே அடங்கியிருக்கும். அதில் எல்லாமே அடங்கியிருக்கும். ஊழியம், சபை காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த 111 வசனத்தை அழைக்கிட்டார் ஆண்டவர். அதுதான் அவருடைய இந்த சீஷர்களும் அது கடைபிடிச்சாங்க. 12 சீஷர்களை ஒருவன் மட்டும்தான் அவன் வழி விலகி போனான். அவன் யார்? யூதாஸ். ஆண்டவருக்கு அவன் தான் ட்ரெஸரர். ட்ரெஸரர்னா யாரு? அவன் தான், கம்ப்ளீட்டாக அவன் தான். போகிற காணிக்கை எல்லாமே அவங்ககிட்ட தான் கொடுப்பார் ஆண்டவர், பேக்கில் வச்சுப்பான். ஆனால் அற்பமான 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுத்தான். அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம். யூதாஸ் அவன் தன் காட்டி கொடுத்ததை அவன் நினைத்திருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா நிச்சயமாய் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துருப்பாரு. அவன் போய் நாண்டு கொண்டு செத்துருக்க மாட்டான். அதான் நினைச்சேன், அதான் உண்மை. ஆனாலும் வேத வார்த்தை ஆம் என்றும் ஆம் என்று உள்ளபடியால் அவன் என்ன சொல்லப்பட்டதோ அவனுக்கு அப்படி நிறைவேற்றிட்டு அவன் காட்டி கொடுப்பது முன்பாக ஆண்டவர் வார்த்தை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். சாத்தான் உள்ளே புகுந்துட்டாலே தாறுமாறாயிடும். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் நன்மையானது நினைக்க விட மாட்டான். நன்மையான நினைக்க விட மாட்டான். சாத்தான் எப்பவுமே அப்படி தான். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசனும் அப்படி தான். ஆனால் அவன் நம்மை மேற்கொண்டு விட்டால் அது மீறுவதுக்கு ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அப்போது அதை நம்ம தெரிந்து அதை அறிந்து கொள்ளும் போதே அப்பாலே போ சாத்தானே, அப்போவே நம்ம சாத்தானுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். அப்போதான் அவன் ஓடி போவான். சாத்தான் பிசாசு கிரியை நடக்குதுன்னா முதல்ல எதிர்த்து நிற்கிற நம்ம முன் வரணும். இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, வார்த்தைக்கு வருவோம். நம்ம இந்த மலை பிரசங்கத்தில் 3 காரியங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அடுத்து துயரப்படுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள். இந்த 3ம் நமக்கு அவசியமாக, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. இதை இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யம், ஆறுதல், நெக்ஸ்ட் பூமியை சுதந்தித்துக் கொள்ளுகிறது. 3 காரியம், பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளனா சில காரியங்கள் நமக்கு எச்சரிப்பு வரும், எச்சரிப்பு வரும். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னை மேற்கொள்ளாதபடி, அது என்னை விட்டாதபடி உங்கள் சமூகத்தில் என்னை ஊற்றி விடுகிற ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்தாசை கொடுங்க. அவர்கிட்ட எப்படி நம்ம கேட்க வேண்டுமோ அப்படிலாம் கேட்டு அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தர்மம், ஜெபம், உபவாசம், பொக்கிஷம், பார்வை, இந்த 5 காரியங்கள் நாம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 7 காரியம் இருக்குது. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியம் இருக்குது. இதை படிச்சுட்டு 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த மலை பிரசங்கத்தில் சில காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படியே கதை புக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடக்கூடாது.
ஜீவனுள்ள புத்தகம், ஜீவனுள்ள புத்தகம். யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க சிஸ்டர். யோசுவாவின் புத்தகம் 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம், இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு, நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும், எப்படிமா, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கணும். இதில் எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நீ கவனமாய் கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். இரவும் பகலும் அதை தியானிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் எழுதுறான், 1ஆம் சங்கீதத்தில் 3 வசனங்களை வாசிங்க சிஸ்டர். அந்த இரவும் பகலும் என்றது எங்க போய் நம்ம விடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பாருங்க, பரியாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பிரியமாயிருந்து, இரவும் பகலும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல், இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அந்த இரவும் பகலும் என்றது மொத்தம் எத்தனை மணி நேரம்? அது இரவும் பகலும் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம், 6 மணி நேரம் தூங்கினா போதும், 8 மணி நேரம் தூங்க பரவாயில்ல. 8 மணி நேரம், 10 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம். ஏன் அந்த 6 மணி நேரம் தூங்கினா? 4 மணிக்கு எழுந்திருக்கு தான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிப்படை காரியம். 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். இப்போ அன்பு சகோதரர் தினேஷ் சொன்னாருங்க, நான் 4 மணி வந்து 5:30 மணி வரை ப்ரேயர் பண்ணேன், என் தேவைகளை சந்தித்தார். அதிகாலையில் தேடுவர்கள் என்னை கண்டவர்கள், காலத்தோடு அவருடைய கிருபை புதியவங்களாக இருக்கும். அப்போ அதிகாலை தேடுகிற பழக்கம் நமக்கு உண்டாக இருக்கணும். எழுந்திருக்க முடியாது தான், 4 மணி கண்டினியூ எழுந்தால் தான் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியும். அப்படி சப்போஸ் எழுந்து முன்னா அந்த 4 மணிக்கு எப்படியா அலாரம் கொடுத்த இதெல்லாம் கொடுத்தோம். உங்களுக்கு அலாரம் வைங்க. யார் யார் யூஸ் பண்ணுறீங்க? அதை அலாரமை யூஸ் பண்ணுறீங்களா? அலாரமை 4 மணிக்கு யாருன்னா வீட்டில் அலாரம் வச்சுருக்கீங்களா? சரி, எல்லாம் 4 மணிக்கு வச்சு எழுந்துருங்க. எழுந்துச்சு ஒரு 10 நிமிடம் ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிடுங்க. அது கண்டினியூ 10, 20 ஆகும், 20, 30, ½ அன் ஹவர் ஆகும், ½ அன் முக்கால் ஹவர் ஆகும், முக்கால் 1 ஹவர் ஆகும். முதல் ஸ்டார்டிங் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. உங்களை அநேகத்தின் அதிகாரியை வைப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள், ரொம்ப அவசியம். யோசுவாவுக்கு சொன்னது போல அந்த கட்டளை இரவும் பகலும் இதனை கைக்கொள், தியானி, அப்போ வழியை அவர் தெரியப்படுத்துவார், வாய்க்க செய்வார், வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு எழுதின 6ஆம் அதிகாரம் அந்த 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது அல்லது ஒருவனை பற்றி கொண்டு, ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா.
நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை இந்த உலக பொருளுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் ஊழியம் செய்ய நம்மளுக்கு முடியாது, நிச்சயமா முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக பொருள் என்பது எல்லாம் தெரியும். நம்ம இப்போ கூட வாசித்தோம் உலக பொருள் என்னென்னு சொல்லி, உலக காரியங்கள் என்னென்னு சொல்லி தீத்து புத்தகத்தில் அழகா ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்காரு. அது 2-3 வசனத்தை வாசித்து நம்ம கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க சிஸ்டர். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு உலகத்தின் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாக. பாருங்க, தேவனுடைய காரியங்களையும் உலகத்தின் காரியங்களும் வெவ்வேறு பிரிச்சிருக்கார். தீத்துக்கு எழுதுறார் பவுல், தீத்துக்கு எழுதுறாரு. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் நம்பியிருக்க ஆனந்த பாக்கியத்துக்கு அவர் தான் பாத்திரர். இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் சொன்ன மத்தேயு புத்தகத்தில் நாம் தியானித்தோம். கடந்த வாரம் 3 மாதங்களிலே அவர் வார்த்தையை தியானித்தோம். என்னென்ன காரியம் உங்களுக்கு தெரியும். அவருடைய வார்த்தையிலே ஒன்றும் பிசகுவதில்லை, ஒன்று கீழே வீணாய் போவதில்லை. அப்போ அந்த வார்த்தையை நாம் மேற்கொள்ள நம் காரியங்களிலே நாம் அர்ப்பணித்து ஓடும்படியாய் ஆண்டவர் பாருங்க. தீத்துல ரொம்ப அருமையான வார்த்தை நாம் படித்தோம். முதலாவது அந்த வார்த்தை படித்தோம். பாருங்க, படிங்க சிஸ்டர். 3ஆம் வசனத்தை 3:2 வாசிங்க. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. பாருங்க, இந்த வார்த்தை ஏன் எனக்கு ஆண்டவர் சொல்ல நினைப்பூட்டார்னா, எப்பவுமே நமக்கு சாந்த குணம் அவசியம். இப்போ அன்பு மகள் சாட்சி சொன்னாங்க, புதன்கிழமை அன்றைக்கு என் சொந்தக்காரங்க என்னை அதிகமாக என்னை தகாத வார்த்தை பேசிட்டாங்க. அதனால் நான் அவங்கள எதுவும் பேசலை. நான் எங்கே இருந்தேன்? ஆண்டவர் சமூகத்தில் இருந்தேன். அப்போது அவர்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எவ்வளோ நல்லவர் பாருங்க ஆண்டவர், எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லு? ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும்
சாந்த குணத்தை காண்பது அவங்க நினைப்பு விட்டு. மகள் சாந்தமாக இருந்தால் தான் கர்த்தர் கிரியை செய்தார். கரங்களை சேர்த்தவோமா? அந்த சாந்த குணத்தை கொடுத்ததுனால்தான் கர்த்தர் கிரியை செய்தார். உடனே அவன் மன்னிப்பு கேட்டான். உடனே மன்னிப்பு கேட்டான். இது உலக காரியங்கள். இந்த உலக காரியங்களுக்குள்ள நம்ம எப்பவுமே ஆர்வக்கோளாராக ஓடக்கூடாது. உலகத்தான் அப்படி தான். அவங்க எப்பவுமே இதில் சொல்கிற காரியங்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? சண்டை பண்ணுவர்களாக இருப்பாங்க, தூஷிக்களாக இருப்பாங்க, பொறுமை இல்லாதவர்களாக இருப்பாங்க, சாந்த குணம் இல்லாத இருப்பாங்க. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம காண்பித்தால்தான் கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எப்படி எப்படி சண்டை போட்டாங்க அவர் மூலமாக ஒரு சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவர்களே பாருங்க, ஏனெனில் முற்காலத்தில் படிங்க சிஸ்டர். முற்காலத்திலே முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும். பாருங்க என்னென்ன காரியம் வருது பாருங்க இதுல. புத்தியினர். புத்தியினர் என்ன? புத்திமான்களா? புத்தியினர் என்ன? புத்தி இல்லாதவர்கள். புத்தியினர் புத்தி இல்லாதவங்க. புத்தியினர்னா அதுதான். புத்தியினரும் அப்புறம் கீழ்ப்படியாதவர்களும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் உலக காரியங்கள். உலக காரியங்கள். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உலகம் நம்மை மேற்கொள்ளாது. உலகம் நம்மை மேற்கொள்ளாது. இப்போ நான் சொன்னேன் 4 மணி அலாரம் வச்சுட்டு எழுந்துருங்க. இது நான் சொல்வதில்ல, ஆவியான உணர்த்துறாரு. அப்பா நல்லா தூங்குப்பா, 6 மணிக்கு எழுந்துச்சா போதும். இது உலக காரியங்கள். 4 மணிக்கு அதிகாலையில் என்னை தேடுவர்கள் அவர் கண்டடைவார்கள். கண்டடைவார்கள். அப்போ அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சமாதானத்தோடு தான் அழைத்து செல்வார் ஆண்டவர். அந்த நாள் முழுவதும் எப்படி உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கும். உங்கள் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். ஒரு அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். அப்போ அந்த நாள் அதிகாலை தேட உலகத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னால உலக காரியங்கள்லாம் எல்லாமே வேலை, குடும்ப காரியங்கள் எல்லாமே முதல்ல அவர் தேவ ராஜ்யத்தை முதல்ல தேடணும். முதல்ல தேவ ராஜ்யத்தை நீதி தேடு, பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதிகாலை எழுந்திருக்கியா மணி? ஒண்ணுதான். எலிசபெத் அதிகாலை எழுந்துரு. தலையாட்டின பார்த்து அதிகாலை எழுந்து. அதிகாலை எழுந்து நீ சீக்கிரம் சர்ச்சுக்கு வந்துடுவேன். அதிகாலை எழுந்து கேளு, ஆண்டவர் கேளு. அப்பா நான் அதிகாலை எழுந்திருக்கணும். நீ கண்ணீரோடு உங்கள் ஹஸ்பண்ட் சாட்சி சொன்னார், வர முடியாத சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதிகாலை எழுந்து பாரு, உன் ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுப்பார் ஆண்டவர். உன் வாழ்க்கையை மாற்றுவார். எல்லாரோட வாழ்க்கை அப்படிதான். வாழ்க்கையில் தேடும்போது நன்மையை தான் பெற்றுக்கொள்ள முடியும். நன்மையை தான் பெற்ற எச்சரிக்கிறார், எச்சரிப்பார். தூக்கம் வருதா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே 4 மணி நேரம் தூங்கினா போதும் ஆண்டவரே. 4 மணி தூக்கத்தில் நான் எழுந்திரிச்சிட்டு உங்களுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கணும் ஆண்டவரே. அமர்ந்திருக்கணும் ஆண்டவரே. நிச்சயமாக அந்த பெல்லனை கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொருவரும், எலிசபெத்து மாத்திரமல்ல, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியும் யார் யார் 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரிடத்தில் ஊட்டி செபிங்க. நிச்சயமா அவர் பதில் கொடுக்கிற தேவன் அவர். அப்ப கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியாதவர்களா இல்லாதங்க, வழி தப்பி நடக்கிறவர்கள் இரவும் பகலும் அவர் பாதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கனிதரும் மரங்களாய் மாறி போவீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் வசனத்தை அப்படியே நம்ம அசை போடணும். அசை போட தெரிஞ்சுக்கணும். வசனத்தை படித்த உடனே அதை நம்ம அப்படியே ஆழமாக பகிர்ந்து கொள்ளணும்.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா வசனம் தான்ப்பா என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவரே. அப்ப நம்ம வாழ்க்கை இருளே இருக்காது, இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளாது. வர்ஷிப்பில் கூட பாடணும் இல்லையா, அவர் தான் வெளிச்சம். இருள் சூழ்ந்திருக்கும் வேலையிலே அவர் வெளிச்சமாய் நம்மளோட இருப்பார். இருள் என்பது உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியம் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே என்னை வெளிச்சத்தில் கொண்டு போங்கப்பா, வெளிச்சத்தில் கொண்டு போங்கப்பா அப்படி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளு, நிச்சயமா கொடுப்பா. மாதத்தின் வாக்குத்தத்தம் கூட என்ன, நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா விடுவிப்பேன், நிச்சயமா பதிலளிப்பேன், நிச்சயமா ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டும் போது நிச்சயமா நம்மளுக்கு அவர் அந்த வாக்குத்தத்தை நேரிட்டு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நான் இது படிப்போம். வழித்தப்பி நடக்கங்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் தான் உலகத்தின் காரியங்கள். அல்லேலூயா. வழி தப்பி போகிற காரியம் வேணா நம்ம வாழ்க்கையில் இருக்கா? சிந்தித்து பாருங்க. நான் வழி தப்பி போகக்கூடாதுப்பா, வழி தப்பி போகிற ஆட்டைப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீ மேய்க்கிற மந்தையில நானும் ஒருவனா இருக்கணும். ஆண்டவரே, நான் உன் கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆண்டவரே, நீதான்பா என் மேய்ப்பன், நான் வழி தப்பி போகக்கூடாதப்பா. வழி தப்பி போகிற காரியங்கள் இல்லை அப்பா, எனக்கு காண்பியும். ஆண்டவரே, எனக்கு காண்பியும். வழி தப்பி போகிற ஆட்டுப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்படி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வழி தப்பி எப்படி வழி தப்பி போகாதவர்களும் நடக்கிறவர்களும் பல இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையும் ஜீவனம் பண்ணுவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்குமாய் இருந்தோம். இதெல்லாம் உலக காரியங்கள். அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் வேண்டாம் நமக்கு, இதெல்லாம் விட்டுடுங்க. அருமையான சொல்றார் பாருங்க அந்த வார்த்தையை. மறுபடியும் அந்த வசனம் படிங்க. 6:24 படிங்க சிஸ்டர் வார்த்தையை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய. 2 எஜமான்களுக்கு. 2 எஜமான் யாரு? உலகம். இன்னொரு ஒரு தேவன். இப்போ இந்த காரியம் உலக காரியங்கள். இந்த காரியம் விட்டாதான் பரம ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறுவர்களாக இருக்க முடியும். ஆண்டு கேளுங்க, இதுல எந்த எந்த காரியத்தில் நம்ம இருக்கிறோம், எந்த காரியத்தில் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம்? ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும்படி அவளுக்கு நினைப்பூட்டு பிரிச்சுட்டா பாருங்க. உலக காரியங்கள், தேவ ராஜ்யம். தொடர்ந்து படிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எப்படி அழகா சொல்றா பாருங்க ஆண்டவர் ஏசப்பா. இது இந்த வசனத்துல கடைசி வசனம், கடைசி அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் கொண்டு போறார். இப்படி நீ உலக பொருளுக்கும் நீ என்னுடைய ராஜ்யத்துக்கும் உன்னை ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று என்ன அசட்டை பண்ணுவ, இல்லை அவனை அசட்டை பண்ணுவ. ஒன்று அவனை ஏற்றுக்கொள், இல்லை என்னை ஏற்றுக்கொள். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலகனா உலகத்தில் போயிடணும். தேவ ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவாய் மாறும்படியாய் உலக பொருளுக்கு நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். உலகம்தான். உலகத்தில் இருக்கிற நம்மளோட இருக்கிற பெரியவர். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்பது முன்னவே நமக்கு என்னது தேவை என்று அதை
அறிந்திருக்கிறார். அப்போ நீ உலக பொருள் மேல ஆசை வைக்கும் போது யார் அசட்டை பண்ற? தேவனை அசட்டை பண்ற. அசட்டை பண்ற காரியம் வேண்டாம். அசட்டை பண்ணாத. என்னை கன பண்ணுவங்களை நான் கன பண்ணுவேன், அசட்டை பண்ணுவேன், அசட்டை பண்ணுவேன். அவர் கேட்ட கணத்தை நம்ம கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அது கொடுத்தால் மட்டும்தான் நம் தேவன் ராஜ்யத்தில் கடந்து செல்ல முடியும். தேவன் ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல முடியும். நம் போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே, போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் நமக்காக தான் சிருஷ்டித்தார், எல்லாம் நல்லது என்று தான் நினைத்தார். எல்லாம் ஒவ்வொன்றும் சிருஷ்டித்து எல்லாம் நல்லது, நன்மை நன்மையும் சிருஷ்டித்தார். அதில் பிசாசான உள்ளே நுழைஞ்சிட்டு பாவத்தை கொண்டு வந்துட்டான். ஆதாம் ஏவாளுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்ததினாலே அவங்க பரம ராஜ்யத்தை எழுந்து போனாங்க, துரத்தப்பட்டாங்க. அது ஏதேன் தோட்டத்தை துரத்தப்பட்டாங்க. துரத்தப்பட்ட உடனே முதலாவது அவங்க பிள்ளைகளிடத்தில் இரத்தப்பழி வந்தாச்சு. ஆபேல் காயின் 2 பிள்ளைகள். அவர் கொடுக்குற உச்சிதமான காணிக்கையினாலே போராமை கொண்டதினால் இரத்தப்பழி உண்டாச்சு. ஆபேலின் ரத்தம் இம்மட்டும் பேசும் பேசும். பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்களுக்கு நாம் மேற்கொண்டு விட்டால் அதில் மீளுவது ரொம்ப கஷ்டம். உலகத்தின் காரியங்கள்லாம் நம்ம வேலை, நம்மளுக்கு சம்பாத்தியம் அவசியம், நமக்கு எல்லாம் தருவது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், கொடுப்பார். உண்மை உள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவனிடத்தில் இருக்கிறதோ எடுத்துக்கொள்ளப்படும். இதே மத்தியில் அழகாக எழுதியிருக்கார் ஆண்டவர் பழைய பிரசங்கத்தில். பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். அது அந்த நிச்சயம் உண்டு. அது நிச்சயமாக கொடுப்பார். அந்த பரிபூர்ணம் கிடைக்கும். அதனால் உலகத்தின் மேலே நாம் பற்றி கொண்டு பணம் 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 என்று நாம் ஓடினோமானால் அவரை நாம் அசட்டை பண்ணுறோம். இந்த காரியங்களிலே மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் அந்த 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களிலே நம்ம என்னென்ன பார்த்தோம்? முதலாவதாக தர்மம், 2வது ஜெபம், 3வது உபவாசம், 4வது பொக்கிஷம், 5வது பார்வை, 6வது வெற்றி. இந்த 6 காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் 7வது காரியம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்க கேட்போம். 25 34. ஆகையால் எண்ணத்தை உண்போம். நல்லா கேட்டுங்க, ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே வேறு கோணத்தில் நம்ம இதை பார்த்துட்டோம். இது புதிதான தேவர் ராஜ்யத்துக்கு இந்த 6 காரியத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்து ராஜ்யத்தில் பங்கு பெறணும்னு ஆசை உள்ளவர்களாய் அவர் நமக்கு ஒத்தாசை கொடுக்கும்படியாய் அவரிடத்தில் அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முதலாவதாக அவர் சொல்றாரு. படிங்க, தொடர்ந்து வாசிங்க. எண்ணத்தை உண்போம்.
எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் சரீரமும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சிகளை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பாருங்க, இந்த 2 வசனத்துல அருமையா சொல்றாரு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரித்திராகவும் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்பட்டீங்கன்னா எங்க போயிடுறீங்க? உலகத்துக்குள்ள போயிடுறீங்க. உலகத்துக்குள்ள போயிடுறீங்க. உலகத்துக்குள்ள போயிட்டா அந்த கவலைக்கு மேலே கவலை தான் நம்மளுக்கு வரும். கவலைப்படுவதிலே சொல்ற, கவலைப்படுவதனால் உங்களுடைய ஒன்றுமில்லை. அடுத்த வசனம் அதான் வருது. உங்களுக்கு என்ன தேவை என்று பரமபிதாவுக்கு தெரியும். பட்டினே வைக்க மாட்டாரு. தேவையான உணவு நமக்கு கிடைச்சிரும். பசி பட்டினா இருக்கிறோமா நம்ம? எப்போதாவது உபவாசத்தை தவிர, உபவாசம் தான் ஒரு வேளை பட்டினியாக இருக்கிறோம். அது தவிர 3 வேளையும் எப்படியா சாப்பிட்றோம். ஆண்டவர் எப்படியா கொடுத்துறாரு, ப்ரே போட்டுறாரு. நல்ல ட்ரெஸ் அணிகிறோம். வாலி பிள்ளைங்களாம் நல்லா அருமையான ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வரீங்க. அப்பா அம்மா உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க செய்துடுறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க செய்துடுறாங்க. அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போன்னு சொல்லி நம்ம கவலையே படக்கூடாது. அது உலகத்தின் காரியங்கள். உலகத்தின் காரியங்கள். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள் சரி, விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது விதைக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளுக்கும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவங்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தது? ஸ்பெஷலுங்க. நம்ம ஸ்பெஷல். இந்த தினத்தில் நமக்கு பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அருமையான நீங்கள் போஷிப்பு கொடுக்க முடியாது ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காங்க. அருமை ஐயாவுடைய சகோதரி ஜெயந்தி சிஸ்டர், அவங்க கணவர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. பொருத்தனை பண்ணியிருக்காங்க. அந்த பொருத்தனை பாருங்கள். பக்தி உள்ளவனை தனக்காக தேர்ந்து கொள்ள. நிச்சயம் பக்தி வைராக்கியம் ரொம்ப முக்கியம் ஆண்டவர்கிட்ட. அந்த பக்தி வைராக்கியம் இருந்தால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே ரட்சிப்புகளாக கடந்து வரல, ஆனால் இயேசு எங்களுக்கு நன்மை செய்தார். கரங்களை தட்டுவோமா? ரட்சிப்புகளாக கடந்து வரல, இதுவே பெரிய அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் ஆண்டவர். நிச்சயமாக ரட்சிப்புகளை கடந்து வர முடியும். இன்றைக்கு அவங்க செய்த நன்மைகளுக்காக இன்றைக்கு நாங்கள் சபையில் ஒருவேளை உணவு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு இன்றைக்கி அவங்களே சமைச்சு இன்றைக்கி நமக்கு காலை டிஃபன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. பரமபிதா நம்ம விசேஷித்தவர்கள். நம்ம எண்ணத்தை உண்மை எண்ணத்தை விட நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு தேவையெல்லாம் சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியுள்ள வாழ்க்கை. ஒரு மகள் சொன்னாங்க என்கிட்ட, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேண்ணா, அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ரொம்பல என் குடும்பம்லாம் சமாதானத்தோட ஆயிடுச்சுன்னா, என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ரொம்ப சமாதானம் ஆகிட்டாங்கண்ணா, எங்கள் வியாதிகள்லாம் போயிடுச்சுன்னா, நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன். ஊழியம் செய்கிறேன்னா ஒரு பொருத்தனை, ஃபுல் டைம் ஊழியம் இல்லை, ஏதாவது ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை. நான் சொன்னேன், இதை செய்தால் தான் இதை செய்வேன்னு ஆண்டவர் இல்லைம்மா, அப்படி ஒரு பொருத்தனை பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீ சமாதானத்தை நீ கொடுக்கலாம் போக மாட்டியா? இதெல்லாம் உனக்கு கிடைக்கல, இப்படி நீ பொருத்தனை பண்ண நிச்சயமாக ஆண்டவர் பார்ப்பார். இன்னும் இப்படி விசேஷம், இது வித்தியாசமான பொருத்தனையாக இருக்குது, இதை செய்தால் அதை கொடுப்பேன். இதெல்லாம் யார் பண்ணுவாங்க?
அவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது அது நடக்கலாம் கூட, அந்த 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 நேர்த்தி கடன் சொல்லுவாங்களே, அது போய் செய்துவாங்க. ஏன்னா பயம். எதுமா அந்த சாமி என்ன சொல்லுவாங்க, கண்ணை குத்திரும். குழந்தைத்தனமா இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவள் ஆலோசனைப்படி நடக்கணும். அவள் ஆலோசனை எப்படி கேட்கணும், எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும். வேதாகமம் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். இந்த வேதாகமத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். வசனத்தை பற்றி ஆழமாக பகிர்ந்து கொள்ளணும். அப்போதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். இதை கொடுத்தா இதை சொன்னால் இதை கொடுப்பேன்றதெல்லாம் இல்லை. நம்ம விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களே. நம்ம போல விசேஷம் யாருமே அல்ல. இதை முழுவதுமாக கை கொண்டோமானால் நம்ம தான் பாக்கியவான். இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் பாக்கியவான் சிறுவலே நீ பாக்கியவான். கத்தா ரட்சிக்கப்பட்டதே நம்ம ஒப்பான யாருமே இல்லை. அவர் தான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் ஹெல்ப்ஃபுல். சகாயம், ஹெல்ப் பண்ணுறது, மகிமை பொருந்த பட்டயம். க்ளோரி டு காட். அவர் மகிமை நம்மோட பட்டயமாக இருக்கும். அப்படிப்பட்ட மகிமை உள்ளவர் நமக்கு மகிமை கொடுக்கிறார். உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் அவர். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமாக 2 காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுத்துவோம். அந்த 6 காரியத்தில் நம்ம மேற்கொண்டு வந்துட்டாலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெற, அதான் சொல்கிறார் பாருங்க. அந்த அந்த மத்தேயுல அந்த 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் கமெண்ட் கொடுப்பாரு. நீ இப்படி செய்யணும்னு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லிடுவார். 6ஆம் அதிகாரத்தில் உனக்கு கட்டளை கொடுப்பாரு. உனக்கு அந்த கட்டளை நீ கை கொள்ளணும். வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவரை கனம் பண்ணணும். என்ன கனம் பண்ணுவேன்றாரு. விட்டுருவாரா ஆண்டவர்? கை விட்டுருவாரா? அப்போ கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் சரியான நேரத்துக்கு வரேன், அதிகாலையில் எழுந்திருக்கிறேன், உனக்கு தசம பாகம் செலுத்துறேன், காணிக்கை செலுத்துறேன், உன் திருப்பந்தியில் பங்கு பெறுறேன். ஏதாவது குறை இருக்குது ஆண்டவரே, நீ செய்கிற கரெக்டு. அப்போ ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏன் பலவீனம் நீங்கி போகலை? ஏன் இன்னும் கடனாக இருக்கிறோம்? நம்ம இன்னும் ஏன் பல சோதனையில் அகப்படுறோம்? பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம இதை குறித்து கவலைப்படுவதனால்தான் அந்த விசேஷத்து தன்மை நம்மை கிடைக்காம போகுது. நீ விசேஷித்தவர்கள் என்று சொன்னார், அந்த விசேஷம் நமக்கு கிடைக்காத போகுது. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அந்த வார்த்தை வருவதுக்கு முன்னால ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். அப்படிதான் விசுவாசம். முதல் நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இனத்தாரை விட்டு போ, நீ இருக்கிற தேசத்தை விட்டு போ. உடனே எங்க ஆண்டவர்லாம் கேட்கல, போன்னு போயிட்டார், வந்துட்டாரு. வந்த கையோடு கீழ்ப்படிந்தனால்தான் முதல்ல வந்து 2வது வாசத்திலுமே ஆசீர்வாதமாக இருப்பா. நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அந்த ஆசீர்வாதத்தை சேர்ந்து கொள்ள முடியாது. அப்படிதான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். பெரிய விசுவாசம். 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறாரு. நீ வானத்தை அனாந்து பார், நட்சத்திரம் என்ன கூடுமா என்ன கூடு, அப்படின்னு சந்ததி நான் பெருக பண்ணுவேன். மணல் கடற்கரை மணல் எண்ணிப்பார், அப்படி சந்ததி நான் பெருக பண்ணுவேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த. அப்போ நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம உரிமை பாருங்க, விசுவாசிக்கணும். கவலைப்படாத.
என்ன சாப்பிடணும்னு கவலைப்படாத, என்ன உடுத்தவும் கடப்படாத. அடுத்த வசனம் பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, கழிஞ்சங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவர்கள் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவங்களை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கேள்விக்கும் பதில் சொல்லிடுறாரு. அதிலே கேள்வி, அதிலே பதில். கேள்வி அல்லவா, அப்போ பதில் எங்கே இருக்கு? அதிலே இருக்கு, அதிலே இருக்கு. கேள்விக்குறி போட்டுறாரு, அதிலே பதில் இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. பாருங்க, கேள்வி கேட்ட பதில் சொல்லிடுற அவரு. நீங்க எங்கேயும் அழிந்து திரிய வேண்டாம், பா இதுக்கு என்னத்தம்பா பதில் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே உங்களை நினைப்பூட்டுகிறார், சொல்லிக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். இந்த கைக்குழுவுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டு. நினைப்பூட்டுவார். நம்ம எந்த காரியம் தவறி இருக்கோம், உலகத்து காரியம் எதுக்கு ஓடி இருக்கோம், நமக்கு தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார். நிச்சயமா நம் வாயில் சொல்கிற முன்னே அதை கொடுக்க வல்லவர், அவர் செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிக கிரிகளை செய்ய வல்லவர் அவர். நிச்சயமா கொடுப்பேன், நிச்சயமா கொடுப்பார். அதை நாம் உரிமை பாராட்டணும். அப்போ எந்த காலத்தை நாம் வழி தவறி இருக்கோம், எந்த காலத்தை ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டு இருக்கோம். நீ கூட சொன்னேன், நீங்கள் பயபக்திக்குள்ளாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தைக்கெல்லாம் பரவாயில்ல கீழ்ப்படுவீங்க. இது நான் பார்க்கல, ஆண்டவர் பார்க்குறாரு. முதலாவது கீழ்ப்படுது இதுதான், இதான் கீழ்ப்படுது. ஆண்டவர் வார்த்தை எப்போ காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த காது மந்தமாகிட்டோன்னு வச்சுங்களேன், கிரியை நடக்காது, அந்த கிரியை செத்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் சோதனை கொடுப்பார். ஒரு ஆசீர்வாதம் ஒரு சோதனை நம்மக்கிட்ட இருக்கும், சோதனை வரும், சோதனை இருக்கும். அந்த சோதனையை தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். ஐயோ சோதிச்சார் ஆண்டவர், அந்த வாயில் வரக்கூடாது, வாயில் வரக்கூடாது. அம்மா கூட சாட்சி சொன்னாங்க. நேற்றுக்கு காலையில் கூப்பிட்டாங்க என்ன, முந்தா நேற்றுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது கூப்பிட்டாங்க. ஐயா அது மாதிரி ஆயிடுச்சியா அப்படின்னாங்க. முதல்ல அவங்ககிட்ட என்னம்மா சொன்னேன், அம்மா அவர்கிட்ட ஐயாக்கிட்ட போயிட்டு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லுங்கள், இயேசு பற்றி சொல்லுங்கள், இயேசு தான் உனக்கு ஜீவனுக்கு வருத்தார், தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், சுவிசேஷத்தை ஆரம்பிங்க, அவர்கிட்ட ஆரம்பிங்க, அவர்கிட்ட ஆரம்பிங்க, அவர் பார்த்துக்கொள்வார். முதலாவது அவர்கிட்ட சுவிசேஷத்தை ஆரம்பிங்க. வீட்டில் அவர் ஏன் ரட்சிக்கப்படாத இருக்காரு. இது ஒரு சோதனை, இது ஒரு சோதனை. அப்போ அந்த சோதனையில் தப்பித்துக்கு போக்கி உண்டு பண்ணணும். அப்போ நான் முதல்ல சோதனைக்கு தப்பித்துக்கணும். முதல்ல இப்போ அவர்கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடணும். ஆண்டவரே இந்த ஆத்மா ரொம்ப அவசியம் ஆண்டவரே, ஆத்மா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஆத்மா உங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, லட்சியம் லட்சியம் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. தேள்களை மிதிக்கவும், எடுத்து வாசிங்க சிஸ்டர் அந்த வார்த்தையை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும், இதெல்லாம் விஷத்தன்மை வாங்கியது, அதனால தான் அது ரெண்டுத்தையும் சேர்க்கிறார். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும், சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சத்ருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். கொடுத்துட்டாரு, அது வீணாக்க கூடாது. அப்ப நம்ம உலக பொருளுக்குள்ள நம்ம போவோமானால் இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது.
நமக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம விசேஷித்தவர்கள். நம்ம உலக காரியங்களுக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், என்ன பண்ணுவோம், என்ன நாளைக்குரிய இன்னைக்கு என்ன அப்படி அந்த வருஷம் இந்த வருஷம். நோ, அதை பற்றி கவலைப்படுத்தினா நம்ம சேர்த்து ஒரு முறை கூட்ட முடியாது. எவன் கூட்டுவான்? எவன் குறைக்க முடியும்? அவர் மேலே கவலையெல்லாம் அவர் மேலே போட்டு விடு. ஆண்டவர்கிட்ட கேளு, அப்பா இந்த காரியம் என்னை உறுத்துக்குது ஆண்டவரை, உறுத்துது ஆண்டவரை. கவலை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? நமக்கு பயம் வந்துடும். பயம் வந்துடும், நிச்சயமாக வரும். அப்பா அந்த ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே பயப்படாதுன்னு சொன்னீரப்பா, எனக்கு நீ சகாயம் செய்யன்னு சொன்னீரப்பா, நீதி வலதுகத்தான் தாங்களேன்னு சொன்னீரப்பா, உன்னை ஏங்குவேன்னு சொன்னீரப்பா, உன்னை தப்புவேன்னு சொன்னீரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வசனத்தில் அவனை மேற்கொள்ளணும். யார? பிசாச, உலகத்தை. வசனத்தின் சாட்சியினால் அவனை மேற்கொண்டார்கள். பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அவனை அசட்டை பண்ணுங்க, ஆண்டவர் கனப்படுத்துங்க, ஆண்டவர் கனப்படுத்துங்க. படிங்க சிஸ்டர், அது 31 வாசிங்க. ஆகையால் வேணாம் 29 வாசிங்க. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். எங்க போயிடுற நம்ம? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. உலகத்தில் இதான் நம்மளுக்கு அவசியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவள் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை போல? ஆகாயத்து பட்சிகளை போல, அதுகளை போல சாலமோன் கூட உடுத்ததில்லை. ஆனால் அதுக்கு பெயர் போட்டுக்கிறாரு. அது சேர்த்து வைக்கிறது இல்லை, அது அடுப்பு பற்ற வைக்கிறது இல்லை, அது சமைக்கிறது இல்லை, எல்லாம் சொல்றாரு. அது சாப்பிட்டது மிச்சம் தன் குஞ்சுகளுக்கு எடுத்து வந்து கொடுக்கும். சிங்கக்குட்டியில் பட்டினா அந்த தாட்சியா இருக்கும். கத்தை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குழப்படாது. கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்து. அவர் தாயினும் மேலானவர், தாயினும் மேலானவர். அவர் அன்பு பெரியது, பிரியமானவர். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆசீர்வாதத்தை, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கவலையே வந்துட்டா அப்போ உங்களுக்கு தெரியும் எதை குறித்து கவலைப்படுன்னு தெரியும். அந்த காலத்தை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க, கேளுங்க. அப்பா நான் உன்னை கனப்படுத்தணும், ஆண்டவரை நான் உன்னை கனப்படுத்தணும்ப்பா. இந்த கவலை, இந்த கண்ணீர், இந்த கஷ்டம் காவிட்டுருங்க. 3 காவிட்டுருங்க. அப்பா கவலை இருக்கக்கூடாதப்பா, என் கண்ணீர் வரக்கூடாது, என் கஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே. இதெல்லாம் மேற்கொள்ளணும்னா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க. கேளுங்க. கவலைப்படுவதனால் நம்முடைய சரீரத்தில் ஒரு மணி கூட்டம் குறைக்கவும் முடியாது. கவலைப்பட்டோன்னா தேவ ராஜ்யத்தில் நம்ம போக முடியாது, உள்ளே நுழைய கூட முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன். உலகம் தரத்தை அதெல்லாம் அழியக்கூடியது. உலகம் தர சமாதானம் அழியக்கூடியது. அது கவலை நிறைந்தது, அது கண்ணீர் நிறைந்தது. அல்லேலூயா.
கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 32 வாசிங்க சிஸ்டர். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நம்மளை அற்ப விசுவாசிகள்னு சொல்லிட்டாரு. நம்ம தேன்னா நம்ம அற்ப விசுவாசிங்க தான். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசித்தவன் பாக்கியவான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. அந்த அற்பம் என்ற வார்த்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அற்ப விசுவாசம் நினைக்கக்கூடாது. அற்பம் என்பது உலக பொருளுக்கு ஆசை வைக்க தான் அற்பம். உலக பொருட்கள் மேலே ஆசை வைப்ப தான் அற்பம். ஆண்டவர் தேவை பாருங்கள். தினேஷ் சொன்னது போல் அந்த குழந்தைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே என் குழந்தைக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குது, எப்போ உதவி செய்யணும்னு சொல்லும் போது கடைசி நேரத்தில் உதவி செய்தார் பாருங்கள். 2000 ரூபாயிலே நான் செய்து முடித்தேன். எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள். ஆண்டவர் நேரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் வாய்க்கை செய்வார். புரியுதா உங்களுக்கு? என்னத்து தேவைன்னு அவருக்கு தெரியும். இது தேவையானது ஒன்று, அதை கேட்டு பெற்றுக்கொண்டார். அதுபோல் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குதோ, தேவையானது எதுவோ, அது அவசியமானதோ அவர் நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவர்களே, அதனால் நம்ம அற்ப விசுவாசிகள் அஞ்ஞானிகளை போல கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். அஞ்ஞானிகளை போல ஆகாதிருங்க. படிங்க சார் அந்த வசனத்தை. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை தேட்டுவோமா? அவன் என்ன கேட்கறான்னு நமக்கு தேவைன்னு தெரியும். அவன் அஞ்ஞானிகள், அவன் கேட்கறது நமக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நேர்த்தியா செய்வார். எங்கள் வீட்டில் போன ஒரு 15 நாள் வயசுல நடந்துருக்குது. போடுறதா போடலாம், இருந்தாலும் அது எப்படின்னா, குழந்தைக்காக நாங்களும் ஒரு ஏசி ஜான் தான் கொடுத்தாப்புல, ஃப்ரீயாக கொடுத்த உடனே அது போட்டோம். சொல்கிறேன், ஒரு இதுக்காக சொல்கிறேன், சாட்சிக்காக சொல்கிறேன். அது ஜான் சொன்ன மாதிரி, ஆனால் புதுசாக வாங்கி போட்டுருக்கலாம். நான் ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணேன்னு 12,000 ரூபா செலவு பண்ணிட்டோம். இன்னும் கூட அது சரியாகலை. நல்லா போடும்போது நல்லா தான் இருந்தது. கடைசியில் என்னாச்சுன்னா, அவர் வர நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர் சொன்னார், சரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்குது, சிஸ்டம் நல்லா இருக்குது, இப்போல்லாம் வர சிஸ்டம் சரியில்லை, இப்போ வர சிஸ்டம்லாம் சரியில்லை, எல்லாமே காப்பர் இல்லை, அலுமினியத்தில் காப்பர் கோட் போட்டிருப்பாங்க, இது அருமையாக இருக்குது, உள்ளகிற இதெல்லாம் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற போர்டு வேலை செய்யலை. சரி வேறு ஒரு அசம்பிளி போர்டு வாங்கி போட்டோம். எல்லாம் கரெக்டாக பண்ணி முந்தானத்துக்கு ஓட வச்சிட்டாரு. ஒரு நாள் ஓடிச்சு, மறுநாள் மறுபடியும் ஓடாமல் போயாச்சு. மறுநாளும் வந்தார், எதை வச்சு ஓட வச்சார். சரி ஓடு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பொறுமையாக இருந்தோம். அதாவது அது உலக பொருள், ஆனால் தேவையானது. புரியுதா உங்களுக்கு? தேவையானது அது ஆண்டவருக்கு தெரியும். அது எப்போ கூட ஆண்டவருக்கு தெரியும். நேற்று இரவில் கூட போட்டும்போது ஒரே புகையாக வந்தது. இனிமேல் இதை போடக்கூடாது, வேணாம் ஸ்டாப் பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இந்த வேண்டாம், எடுத்து போட்டலாம், வேறு மாதிரி அவுட்ருலாம் நல்லா இன்னும் தானே வேறு மாற்றிக்கலாம் சொல். காரணம் என்ன, எனக்கு இன்னது தேவைன்னு அவருக்கு தெரியும். அது கொடுப்பார். அது கொடுப்பது எப்படி கொடுப்பாரு? அருமையாக கொடுப்பார். ஜான் சொன்னாப்பில் என்ன தூக்கி போடனா வேற வாங்கிக்கலாண்ணா, இதுலன்னா எவ்வளோ இதுவாக போகுது. அதை நாங்கள் அவ்வளோ பத்திரப்படுத்தி கொண்டு போனோம். இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதோ சம் ப்ராப்ளம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அறிந்திருக்கார், நிச்சயமாக கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அதனால ஒரு பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் அந்த தேவையான பொருள் நமக்கு தேவைன்னு சொன்னால் அவர் சமூகத்தில் கேட்டிருக்கோம், ஆண்டவரே இல்லை ஒரு புதிதான காரியம் செய்யுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதுவாக காரணம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது கேட்கணும். நிச்சயமாக கொடுக்குறவர் கொடுப்பார், நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க சிஸ்டர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ஆமா இதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உலக காலத்தை விட்டு உள்ள வாங்க, உலகத்தை விட்டு உள்ள வாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து வாங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போவோம் என்றால் முதலாவது அஞ்ஞானிகளை போல இருக்கக்கூடாது. அஞ்ஞானிக்கு தேவைன்னு ஆண்டவர் தெரியும், அதுக்கு தேவை நம்ம கொடுப்பார்.
அஞ்ஞானிகளை போல எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு பெற்றுக்கொள்கிற தன்மை நமக்கு வேண்டாம். அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பார். நமக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். நம்ம கேட்டு அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. அற்பமான காரியங்களுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்பா நீ கொடுப்பப்பா, நீ எனக்கு கொடுப்பா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நம்ம தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதி முதல் தேடணும். அப்போ அதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பார். அதே தேடி ஓடுவோமானால், உலகத்தை சுற்றி கொண்டே ஓடுவோமானால், உலகத்துக்கு காலையில் ஓடுவோமானால் அதை எழுந்து போவோம். எதை எழுந்து போவோம்? தேவன் ராஜ்யத்தை எழுந்து போவோம். பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம், கரெக்ட், ஆசீர்வாதம். தேவன் ராஜ்யம் ஆசீர்வாதம் தான். தேவன் ராஜ்யம் இன்னொரு வசனம் இருக்கு, புசிப்பும் குடிப்பும் அல்ல. பவுல் எழுதுறாரு, தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆண்டவர் நம்ம விசேஷத்தை நமக்கு கொடுப்பார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவனை பெற்றுக்கொள்வான். அப்போ கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். படிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்காக கவலைப்படாதிருங்க. நாளைக்காக கவலைப்பட்டோன்னா இந்த நாளுக்கு ஒரு ஆசைன்னா பெற்று எழுந்து போவோம். இன்றைக்கு கிடைக்கிற ஆசைத்தை எழுந்து போவோம். அன்றன்றைக்குரிய என்ன போட்டிருக்காரு படிங்க சிஸ்டர். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பாருங்க, பாடு போதும்னா என்ன சொல்றாரு? என்ன சொல்ற இதுல? இந்த பாடு என்பது என்ன சொல்றது? என்ன அந்த பாடு என்பது என்னது? உலகத்துல என்ன இருக்கு? உபத்திரம், பாடுகள் நிறைந்த உலகம். நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்போ நாளைக்கு கவலைப்படுறதுனால நம்ம என்ன எழுந்து போகிறோம்? கர்த்தர் ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறோம். நாளைக்கு நான் போஷிக்கிற ஆண்டவரை, நல்ல உடை உணர்த்துற ஆண்டவரை, எனக்கு நாளுக்கு ஆசை நான் பெற்றுக்கொண்ட ஆண்டவரை, அது போதும்பா. தேவபக்தியில் மிகுந்த ஆதாயம், அது போதும் ஆண்டவரை. நாளுக்குரிய காரியம் கவலைப்பட்டேன்னா அதை நான் இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எழுந்து போவேன் ஆண்டவரை. அன்றைய நாளுக்கு அதினத்தின் பாடு போதும். நாளைக்கு காரியம், உலகத்தின் காரியங்களை பற்றி நினைவு கூற வேண்டாம். நடத்துவார், அவர் கொண்டு செல்வார். வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை எழுந்து போயிருக்கிறோமா, நன்மைகளை எழுந்து போயிருக்கிறோமா? ஆண்டவருக்கு உலகத்தின் காரியங்களிலே நம் அசட்டை பண்ணாதவர்களாய், உலகத்தின் எஜமானனுக்கு, அதிபதிக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, தேவ ராஜ்யத்தில் பங்கு பெற, தேவ ராஜ்யத்துக்குள்ள கடந்து செல்ல, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாளுக்கு ஒரு பிளஸிங் போதும். எனக்கு நாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரை. நாளுக்கு ஒரு காரியம், அது பாடு என்பது அதை கடந்து செல்வேன். உங்களுடைய நாமத்தினால் அதை கடந்து செல்வான் ஆண்டவரை. ஒரு ராட்சியம் எனக்கு ரொம்ப அவசியம்ப்பா. உங்களோட பிளஸிங், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு அவசியம்ப்பா. அது பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை. அதனால நான் நாளைக்கு என்னத்தை செய்வோம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம். அஞ்ஞானிகள் பார்க்குறாங்க, தேடுறாங்க, அது அவங்களுக்கு உலகம் அப்படி வந்தாச்சு. உலகம் அப்படி வந்தாச்சு. நாளைக்கு உண்டானதை இன்னைக்கே கொண்டு போயிடுறான், நம்மளை உலகத்தில் கொண்டு போயிடுறான். 25 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கி போகிறத இப்போ நம்மளை பணத்தை போட்டு வச்சிருவான். அவன் சம்பாதிச்சுன்னு போயிடுவான். இன்சூரன்ஸ், நீ இன்சூரன்ஸ் என்ற பேரில் ரொம்ப பேர் ஏமாற்றி பண்ணுறாங்க, ஏமாந்து போகிறாங்க. இன்னும் நம்மகிட்ட பிடிங்கிட்டு, நம்மகிட்ட பிடிங்கிறான். அவனுடைய உலக காரியங்கள், அவனுடைய காரியத்தில் அவன் மேன்மையாகி போகிறான்.
நம்ம பணம் கட்டினே இருக்கிறோம். 25 வருஷம் அப்புறம் இந்த பணத்தொகை, இந்த வேல்யூ கம்மியாயிடும் நமக்கு. இதான் உண்மை, இதான் உண்மை. எழுந்து போவோம், ஆசீர்வாதத்தை எழுந்து போவோம். நாளைய பாடுகள் நமக்கு வேண்டாம், நாளை காரியங்கள் வேண்டாம், நாளை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம அற்ப விசுவாசத்துக்குள்ளே போயிடுவோம், அஞ்ஞானிகளை போல கடந்து போயிடுவோம். பா இன்றைக்கு கொடுக்குறீங்களா, போதும்ப்பா, இன்றைக்கு நான் திருப்தியாக சாப்பிட்றேன், நல்ல உடை உணர்த்துற ஆண்டவரை, ஆகாயத்து பருவத்தை பார்க்க நான் விசேஷம் என்று சொன்னீரப்பா. இந்த விசேஷத்தை தன்மைகளுக்கு கொண்டு போன கிருபைகளுக்காய் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் நன்றி சொல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். பிறகு பிறகு எல்லாவற்றையும் கூட கொடுக்கார் வல்லவர், எல்லாவற்றையும் கொடுப்பார். எல்லாவற்றும் அவர்கிட்ட இருக்க. பொண்ணு வெள்ளி அவருடையது, பூமி நிறைவும் அவருடைய, பூமியும் அது நிறைவும் அவருடையது. நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்கும் தகப்பனே எங்களோட பேசினீர் ஆண்டவரே. உலகமும் உலகத்தின் மாம்சம் எங்களுக்கு தேவையில்லப்பா, உலகத்து இச்சைகள் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. தேவ ராஜ்யங்கள் கலந்து செல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாக்கியவானா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. கேட்டு பெற்றுக்கொள்ளும் கண்களை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது தகப்பனே. அப்பா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நாங்கள் கவலைப்படாதபடி தகப்பனே. அப்பா தகப்பனே, கவலைப்படுகிறதுனால் அப்பா எங்களுடைய சரீரத்திலே அளவோடு ஒரு முழு கூட்ட முடியாது என்று சொன்னீரப்பா தகப்பனே. அப்பா, சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவர்கள் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று அப்பா நீ சொல்ல வார்த்தைப்படி தகப்பனே, இன்றைக்கு இருந்து நாளுக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புள்ளுக்கு தேவை இவ்விதமா உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுத்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அந்த நிச்சயத்தை நிச்சயமாகவே அப்பா நீர் ஆசீர்வாத கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்க மாட்டோம். அப்பா, நாங்கள் எதுக்கு கவலைப்பட போவதில்லைப்பா. எண்ணத்தை உண்டோம், எண்ணத்தை உடுத்தோம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாங்கள் கவலைப்படுவதில்லை ஆண்டவரே, கவலைப்பட போவதில்லை ஆண்டவரே. அப்பா, புசிப்பும் குடிப்பும் உங்களுடைய ராஜ்யம் அல்ல ஆண்டவரே, வேறு ராஜ்யம் அல்ல ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாங்கள் தேடும்படியா தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு பிறகு எல்லாத்தையும் கொடுக்க நீ வல்லவராய் என்று நாங்கள் விசுவாசித்து தகப்பனே. அப்பா, நாளைக்கு நாங்கள் கவலைப்படாதபடி இன்றைக்கு நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ரபியமாக ஓட, மன ரபியமாக ஓட உதவி செய்யப்பா. நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்னும் தகப்பனே, இந்த சத்தியத்திலே அப்பா மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே அப்பா நீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட அந்த வார்த்தை எச்சரிப்பு வார்த்தைக்காக அப்பா உங்க நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். கிருபையாய் நடத்துங்கப்பா, நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நாளிலே கூட தகப்பனே, அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாக பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறான். ரத்தத்தினால் முடி வளர்த்துக் கொள்ளும் சுரத்தால் சம்பாதித்த ஆசீர்வாத சபை பிள்ளைகளே அப்பா நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளபடியான செபிக்கிறான். விசேஷமாக பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், கர்ப்பத்தின் கனிகள், திருமணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீ வாய்க்க செய்வப்பா, வாய்க்க செய்யுங்க. வாக்கு தத்துவத்தை உரிமைப்பாடு செலுத்தி பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பை பெற்று நாமத்தை வடிவமைத்த பிள்ளைகளை உதவி செய்யப்பா. பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் அப்பா விசேஷமாக அப்பா
ஸ்தோத்திராண்டவர். அப்பா விசேஷமாக பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள் கரங்களை ஒப்புக்கொடுங்கத்தாரு நிறுத்துங்கப்பா. ஒரு பிள்ளைகள் அப்பா பயிற்சி எழுத பிள்ளைகளை அபரிதமா ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறார்கள். ஞானத்தில் குறைவனாக இருந்தால் சம்பளமாக குறைவதை கேட்க அப்போது அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பா. கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்கப்பா. பெரிய காரியம் செய்யுங்க. விசேஷமாக அப்பா பிள்ளைகளுடைய தொழில் வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்பா. ஆசீர்வதிக்கப்பா. உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை பெருகவே பெருகப்பட அர்த்தமடி ஆசை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் ஓட முடியாது. நாமத்தை மையப்பட்ட வாக்கு தத்தத்தை உரிமை பார்க்கும்படியால் நாங்கள் சொல்லுகிறான். பலத்த காரியம் செய்யலாம். முக்கியம் நாங்கள் தாக்கி வைத்துக்கிறோம். நீங்க மாற்றம் மகிமைப்படுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் எடுக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க எங்களை தாக்கி வைத்துக்கிறோம். நீங்க மாற்றம் மகிமைப்படுங்க. தீவிரங்களோட கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை மனத்தாழ்மையோடு நாமத்தை மகிமைக்கென்று நன்றி சொல்லி ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழும் வராது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, பரிசுத்த பரலோகத்தில் செய்யப்படுகிற பூமியில் செய்யப்படுவார். வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் காலாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை மணி சோதனையில் புறப்படாமல் தீமை ரட்சித்துக் ராட்சியம் வல்லமை மகிமை எண்ணெய் உறவுகளே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உடைய